வெல்கம் பேக் டு மை சேனல் சாந்தி சண்டே விலாக்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு ஸ்கின் க்ளோயிங் க்ரீம் ஆயில், அப்புறம் ஆன்டி ஏஜிங் ஆயில்னு சொல்லலாம், ஆன்டி ஏஜிங் க்ரீம்னு சொல்லலாம், ஸ்கின் ஒயிட்னிங் க்ரீம் அண்ட் ஆயில் இப்படி சொல்லலாம். நிறைய விஷயமா இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அவ்வளோ ஒரு எஃபெக்டை கொடுக்கக்கூடிய இந்த ஆயில் பிளஸ் அந்த க்ரீம் இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே வைரலா போயிட்டு இருக்குது. அவ்வளோ ஒரு க்ளோயிங் கொடுக்கக்கூடியது. நம்ம வந்து தக தகன்னு தங்க மாதிரி ஜொலிக்கிறியே அப்படின்னுட்டு நம்ம சொல்லுவோம். ஒருத்தவங்களை பார்த்து அவ்வளவு அழகா இருந்தாங்க அப்படின்னா, அந்த தங்கத்தை விட நார்மலா தங்கம்லாம் போடாம அவ்வளவு அழகா ஒயிட்டா அப்படியே சூப்பரா அப்படி க்ளோயிங்கா இருந்தாங்கன்னா அவங்களை பார்த்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இப்படிப்பா இவ்வளவு தங்க மாதிரி ஜொலிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம் இல்லையா? அதே மாதிரி தங்க மாதிரி ஜொலிக்கக்கூடிய இந்த ஆயில் பிளஸ் க்ரீமை நான் ரெடி பண்ண போறேன். இதை ரெடி பண்ணி நான் உங்கள்கிட்ட அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் சொல்ல போறேன். அது மட்டும் இல்லைங்க, அதை விட இன்னொரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்தையும் வீடியோ எண்டில் நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பா நீங்க பாருங்க. நம்ம ஆயில் பிளஸ் க்ரீமு இதோட இன்னொரு விஷயம் நம்ம செய்யும் போதுதான் 100% நமக்கு அந்த எஃபெக்ட் நமக்கு கிடைக்குது. இது வந்து நம்ம வந்து பியூட்டி பார்லர் நம்ம போறோம், ஒரு ஃபங்க்ஷன் பார்ட்டி அப்படின்னா பியூட்டி பார்லர் போய் ஒரு 1000 ரூபாய் செலவு பண்ணி கோல்டன் ஃபேஷியல் பண்ணணும் அப்படின்னுட்டு சொல்லுவோம். இல்ல ஃப்ரூட் ஃபேஷியல், இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதுக்கெல்லாம் மினிமம் சார்ஜா 1000 rupees கலெக்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க. அதிகபட்சம் பாத்தீங்கன்னா 100 ரூபாய் 150 ரூபாய்க்குள்ளேயே இது முடிஞ்சிடும். ஆனா இது ரொம்ப நாளைக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், வச்சுக்கலாம். ரெகுலரா இதை யூஸ் பண்ணிட்டே வரும்போது அந்த ஆன்டி ஏஜிங், இந்த சுருக்கங்கள் இருக்கிறது, டேன் ஆகுறது, அந்த பிக்மெண்டேஷன், இது எல்லாமே கம்மியாகும். ஸ்கின் வந்து நல்ல பளபளன்னு இருக்கும். நல்லா அப்படியே கோல்டு கலர்ல தகன்னு இருக்கும். கண்டிப்பா இருக்கும். நீங்க நிச்சயமா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நான் வீடியோ எண்டுல முக்கியமான விஷயத்த ஒண்ணு சொல்லியிருக்கேன். டெஃபினட்டா அது ரொம்பவே 100க்கு 200% நல்ல எஃபெக்டான அந்த விஷயத்த மிஸ் பண்ணிடாதீங்க. வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்க. அனைத்து விஷயங்களும் ரொம்ப தெளிவா நான் சொல்லியிருக்கேன். மிஸ் பண்ணாம கண்டிப்பா வீடியோவை பாருங்க. நீங்க புதுசா நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு நிறைய ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நான் எதை பற்றி சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம குஷ்பு மேம் சொன்ன கேரட் ஆயிலை பற்றி தாங்க சொல்லிகிட்டு இருக்கேன். இந்த கேரட் ஆயிலோட நான் இன்னொரு விஷயமும் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த விஷயத்த நான் வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன். அதை செய்யும்போது தான் நமக்கு ரொம்பவே 100% நமக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்குது. ஸோ அதையும் சேர்த்து செய்யுங்க. இப்போ நான் அந்த ஒரு கேரட் எடுத்துருக்கேன். நல்ல பெரிய சைஸ் கேரட்டு. நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு அந்த மேலே உள்ள தோலை சீவி எடுத்துக்கலாம். நமக்கு செலவே ஆகாதுங்க. மிஞ்சி போனால் அதிகபட்சம் 100 ரூபாய் 150 ரூபாயிலேயே நமக்கு இந்த ஆயிலை ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம கேரட்டு சீவுறதுனால இதை துருவி எடுத்துக்கலாம். நல்ல சின்ன ஹோலில் உள்ளதா துருவி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் கேரட்டை துருவி எடுத்துட்டேன். இப்போ ஒரு கேரட் எடுத்துருந்தேன் இல்லையா, அதில் ஒரு கேரட் முழுக்கவுமே நான் செய்யலை. 3/4 கேரட் அளவுக்கு எடுத்துட்டு பாக்கி கால்வாசி வச்சுருக்கேன். அது அப்படியே இருக்கட்டும். இப்போ முக்கியமாக ஒன்று நம்ம கவனிக்கணும். என்ன அப்படின்னு பார்த்தா, நம்ம பொதுவாகவே ஒரு பியூட்டி க்ரீம் நம்ம ரெடி பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அதுக்கு பயன்படுத்துகிற பாத்திரங்கள் வந்து ரொம்பவே சுத்தமாக இருக்கணுங்க. ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்கணும். ஏன்னா அது வந்து நம்ம ஃபேஸ்க்கு போடக்கூடியது. ஃபேஸ் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக உள்ளது. ஸோ அதுக்கு யூஸ் பண்ணும்போது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் எதுவுமே இல்லாமல் தரோவாக நல்லா தொடச்சிட்டு யூஸ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் நல்லா க்ளீனாக இருக்குது. இது மாதிரியான பாத்திரங்களில் யூஸ் பண்ணுங்கள், செய்யுங்க. இந்த கேரட் ஆயில் நம்ம ரெடி பண்ணுறதுக்கு நான் செக்கில் ஆட்டின சுத்தமான தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். இது வந்து 100 மில்லி அளவுக்கு சேர்த்துக்கிறேன். கூடுமான வர செக்கில் ஆட்டின சுத்தமான தேங்காய் எண்ணெயாக எடுத்துக்கோங்க. அதோட பாதாம் ஆயில் எடுத்திருக்கேன். பாதாம் ஆயில் இப்போ இந்த பாட்டில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 37 ரூபாய் தாங்க இது. இது மாதிரி பாதாம் ஆயிலை நான் ஒரு 50 மில்லி அளவுக்கு எடுத்துக்கிறேன். 100 மில்லி தேங்காய் எண்ணெய் அப்படின்னா அதில் பாதி 50 மில்லி பாதாம் ஆயில் நான் எடுத்துக்கிறேன். இப்போ இது ரெண்டையுமே ஒரு சுத்தமான பாத்திரத்தில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதோட துருவி வச்சுருக்கோம் இல்லையா கேரட்டு, அதுவுமே அளந்து இதில் சேர்த்துக்கலாம்.
இதே கப்பால் 2 கப் அளவுக்கு இந்த கேரட் இருக்குது. ஸோ அதையும் நான் அதில் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் ஸ்டவ்வில் ஏற்றவே இல்லை, ஸ்டவ்வை ஆன் பண்ணவே இல்லை. இப்போ கவுண்டர் டாப்பில் வச்சு தான் இதை நான் கலக்கிறேன். கேரட்டையும் போட்டு நல்லா ஸ்பூனால் கலந்து விடுங்க. இனிமேல் நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணி ஃபுல்லாக சிம்மில் வச்சுடுங்க. இந்த ஆயில் வந்து நம்ம முகத்துக்கு மட்டும் இல்லைங்க, உடம்பு முழுவதும் பூசி வச்சுக்கோங்க. உடம்பு வந்து அப்படியே தக தக தகன்னு தங்க மாதிரி ஜொலிக்கும், ஃபேஸ் அப்படியே தங்க மாதிரி ஜொலிக்கும், பல பலன் இருக்கும். சுருக்கங்கள்லாம் அதிகமாக நமக்கு வராது. ஆன்டி ஏஜிங் ஆயிலாக இது நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 40 வயசுக்கு மேலே உள்ளவங்களாம் கண்டிப்பாக இதை ஃபேஸில் அப்ளை பண்ணுனா அந்த சுருக்கங்கள், வறண்டு போகிறது அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் நல்லா க்ளோயிங்காக இருக்கும். இது வந்து 40 வயசுக்கு மேலே உள்ளவங்க தான் தடவணும் அப்படிங்கிறது இல்லைங்க. இப்போ பாருங்கள், நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணி வச்ச பிறகு முதல்ல நல்லா நுரைச்சிக்கிட்டு நமக்கு இந்த எண்ணெய் வருது. நல்லா நுரைச்சி வரும், பயந்துடாதீங்க. முதல் ஸ்டேஜாக நுரைச்சி தான் வரும். இதுக்கு அப்புறமா ஒவ்வொரு ஸ்டேஜாக நமக்கு அந்த எண்ணெய் திரண்டு வரும் பாருங்க. இது வந்து 15 வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்க கூட இதை தடவலாம் தாராளமாக. இப்போ அடுத்த ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா அந்த நுரை எல்லாம் அடங்கி ஆயில் ரெடியாகி வந்துகிட்டு இருக்குது. ஏன்னா இது அவ்வளோ நல்லதுங்க உடம்புக்கு. இதை வந்து நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் இதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ரொம்ப சூப்பராக இருக்குது, நமக்கு நல்ல க்ளோயிங்கை கொடுக்குது. இப்போ பாருங்கள், அந்த கலரே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஆரஞ்சு கலரில் கிடச்சிருக்கு பார்த்தீங்களா. இப்போ அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா அந்த நுரையும் நல்லா சுத்தமாக அடங்கி நல்லா தெளிவான ஆயிலாக நமக்கு கிடச்சிட்டு. இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. 10 நிமிஷம் போதுங்க, அதுக்கு மேலே நம்ம வச்சுருக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த கேரட்டெல்லாம் கருக விட்டுறாமல் பார்த்துக்கோங்க. இந்த கேரட் நமக்கு யூஸ் கிடையாது, இருந்தாலும் கருக விட்டுற வேண்டாம், ஆயில் கருகி போயிடும், அதனால தான் சொன்னேன். ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை டோட்டலாக அப்படியே நல்லா ஆற விட்டுடலாம். பாருங்க, சூப்பராக நமக்கு ரெடி ஆகி நல்லா அந்த மஞ்சள் கலருக்கு நமக்கு அந்த ஆயில் கிடைச்சிருக்கு பாருங்க. நல்லா இப்போ ஆறி வந்துடுச்சு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா, எப்படி இருக்கு பாருங்க. அப்படியே தக தகன்னு அப்படியே ஜொலிக்குதுங்க. அந்த ஆயிலே வந்து அப்படியே கோல்டெல்லாம் தோத்து போயிடும்ல இருக்கு, அந்த அளவுக்கு ஜொலிக்குது. இதை நம்ம ஃபில்டர் பண்ணி நல்லா சுத்தமான ஒரு பாட்டிலில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம இந்த ஆயிலை நம்ம அப்ளை பண்ணும்போது இதோட இன்னொரு விஷயமும் முக்கியமான விஷயம் நான் சொல்லியிருக்கேன். அது வீடியோ எண்டில் சொல்லியிருக்கேன், கண்டிப்பாக பாருங்கள். அதையும் சேர்த்து செய்யும்போது நமக்கு 200% ரிசல்ட் கிடைக்குதுங்க. கண்டிப்பாக அந்த நான் லாஸ்ட்டாக சொன்ன அந்த விஷயத்தை நீங்கள் சேர்த்து செய்யுங்க. அப்போ தான் உங்களுக்கு எஃபெக்டிவ் ரொம்ப நல்லா இருக்கும், நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். இது வந்து உங்களுக்கு எப்பெல்லாம் உங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அப்போல்லாம் அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் வந்து நம்ம வந்து எந்த விதமான கெமிக்கல் எதுவுமே இல்லை, வெறும் தேங்காய் எண்ணெய், பாதாம் எண்ணெய், அதோட கேரட்டு, அவ்வளோதான் நம்ம சேர்த்துருக்கோம். ஸோ நைட்டு படுக்க போகும்போது உங்களுக்கு கண்டிப்பாக ஃபேஸில், கையில், காலில், ஏன் உடம்பு முழுவதும் நீங்கள் அப்ளை பண்ணிட்டு கூட நீங்கள் படுக்கலாம். காலையில் எழுந்திரிச்சு வாஷ் பண்ணிவிடுங்க. பார்த்தீங்களா எவ்வளோ செம்ம க்யூட்டாக இருக்குது, பார்க்கவே அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது. இது கண்டிப்பாக இது நல்ல ரிசல்ட்டை கொடுக்குங்க. ஸோ இந்த மாதிரி ஆயிலை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, இது கெட்டு போகாது. இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த கேரட் ஆயிலை ஒரு குட்டி பாக்ஸில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து மூடி போட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா அப்படியே இருக்குங்க. இது வந்து முகத்தில் இருக்கக்கூடிய அந்த கரும்புள்ளிகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாமே போகும். ரெகுலராக நம்ம அப்ளை பண்ணிட்டு வர்றது மூலயமா. ஸோ இதை ரெகுலராக நல்லா ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க. குளிக்க போகிறதுக்கு முன்னாடி இதை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா குளிங்க. நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி இதை அப்ளை பண்ணிவிட்டு படுங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இன்னும் முக்கியமான விஷயம் நான் வீடியோ எண்டில் சொல்லியிருக்கேன்.
பாருங்க, இதுல ஒரு டிராப் விட்டா போதுங்க. நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. எவ்வளோ செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா? இதை நம்ம அப்படியே அப்ளை பண்ணுங்கள். நல்லா வந்து முகத்தில் தடவும் போது நல்லா மேல் நோக்கி கையை வச்சு நல்லா சர்க்குலர் மோஷனில் அதை தடவுனீங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு மசாஜ் கொடுத்த மாதிரி இருக்கும். நல்லா மசாஜ் கொடுங்க. ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு க்ளோயிங் கொடுக்குங்க இது. பாருங்க ஸ்கின்னுக்கு எவ்வளோ ஒரு க்ளோயிங்காக இருக்குது அப்படின்னு. இதோட முக்கியமான ஒரு விஷயம், இந்த ஆயிலை நீங்கள் அப்ளை பண்ணுறதோட நின்றுடாதீங்க. அதோட முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால் கேரட் ஜூஸுங்க. இதையுமே சேர்த்து நீங்கள் எடுத்துக்கோங்க. நீங்கள் ரெகுலராக கேரட் ஜூஸ் நீங்கள் குடிச்சிட்டு வந்தாலே போதுங்க, 50% உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதோட இந்த ஆயிலையும் சேர்த்து நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த கேரட் ஜூஸை குடிக்கிறதுனால 100% ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். அதோட முக்கியமாக நான் ஒரு க்ரீம் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். அந்த க்ரீம் இந்த வீடியோவில் அந்த க்ரீமை பற்றி சொல்கிறதுக்கு டைம் பத்தாதுங்க, ரொம்ப நீட்டாக இழுத்துக்கிட்டே போகும். ஸோ அந்த க்ரீமை பற்றின வீடியோ அடுத்து நான் அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள். அவ்வளோ ஒரு சூப்பரான எஃபெக்ட் கொண்ட அந்த க்ரீமு, அதாவது இந்த கேரட் ஆயில் ப்ளஸ் கேரட் ஜூஸ் அந்த க்ரீம் இதை எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது சொல்லவே வேண்டாங்க, நிஜமாக நல்ல கலராக வருது அப்படிங்கிறது உறுதி. கண்டிப்பாக நீங்கள் இந்த கேரட் ஆயிலை அப்ளை பண்ணும்போது கேரட் ஜூஸும் கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கோங்க. நம்ம எந்த அளவுக்கு வெளி பூச்சி பூசுறோமோ அதை விட ரொம்ப பெனிஃபிட்டை கொடுக்கக்கூடியது இன்டேக்காக நம்ம எடுத்துக்கிறது. நம்ம வந்து கேரட் ஜூஸ் இல்லை கேரட்டை பச்சையாக சாப்பிட்றது, இதையும் நம்ம ரெகுலராக நம்ம சாப்பிட்டுட்டு வரலாம். இந்த க்ரீமை பற்றின வீடியோ அடுத்து நான் அப்லோட் பண்ணுறேன், கண்டிப்பாக அதையுமே பாருங்கள் நீங்கள். அது ரொம்பவே எஃபெக்டாக உள்ளது. வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுங்கிறதுனால நான் க்ரீமை பற்றி வீடியோ இதில் சொல்லலை உங்கள்கிட்ட. ஸோ அடுத்த வீடியோவில் அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் நான் சொல்கிறேன். நிஜமாக நான் சொல்கிறேன், நீங்கள் இந்த கேரட் ஆயில் ப்ளஸ் இந்த க்ரீமு அதோட கண்டிப்பாக இந்த ஜூஸை எடுத்துக்கோங்க. நான் அப்ளை பண்ணிவிட்டு கேரட் ஜூஸும் நான் குடிச்சிட்டேன். ஸோ இந்த வீடியோ பற்றின உங்களோட கமெண்ட்டை எனக்கு அவசியம் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி அந்த க்ரீம் எப்படி பண்ணுறது, அந்த ஃபேர்னஸ் க்ரீம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ நாளைக்கு நான் அப்லோட் பண்ணுறேன், கண்டிப்பாக பாருங்கள். தேங்க்யூ.